கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்கள், பிள்ளைகள், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டோட இந்த கான்ஃபரன்ஸ் இந்த செஷனை நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, உங்கள் வனாந்தரங்கள் வயல்வெளிகளாக மாறும். பண விஷயங்களில் சில ஸ்ட்ரகிள்ஸ், கடன், சில தேவைகள், சில நெருக்கடிகள் அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு வந்திருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த நாளுக்கு அப்புறம் உங்கள் நெருக்கம் பெருக்கமாய் மாறும். இதுவரைக்கும் செழிப்பு உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம் ஏதோ ஓரளவுக்கு, ஆனா இனிமே நீங்க பார்க்க போறது சூப்பர் அபண்டன்ஸ். என் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தோல்வியை தான் தந்துச்சு, என் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நஷ்டத்தை தான் தந்துச்சு. ஆனா முதல் முறையா என் அனுபவத்தை நம்புவதற்கு பதிலாக என் ஆண்டவரையும் அவர் வார்த்தையை நான் நம்ப போகிறேன். ஆமென். It is the beginning of prosperity. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு இப்படி நடந்ததே இல்லைங்க அப்படின்ற ஒண்ணு உங்களுக்கு செய்ய போறார். சந்தோஷமான சம்பாத்தியம். ஆபிரகாம் சாராளுக்கு சிரிப்பை கொண்டு வந்தார். முதல்ல புன்னகை, அப்புறம் பொன்னகை. The secret of prosperity is joy. It is happiness. செழிப்பின் ரகசியம் சிரிப்பு. தரித்திரம்ன்றது என்ன? மனிதன் தன் மதிப்பை உணராமல் இருக்கும் நிலைக்கு பெயர்தான் தரித்திரம். பணம் இல்லாதது மட்டும் தரித்திரம் இல்ல, நான் யாருன்றதே தெரியாம ஒருத்தர் இருக்கிறான் பாருங்களேன், அதுக்கு பேர் தான் பாவச்சி. Your net worth is not your self worth. கையில ₹1 கூட இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்கள் மதிப்பானவர்கள். உங்கள் செயலால் நீங்கள் செல்வந்தர் ஆகிறது இல்லை, அவர் செயலால் நீங்கள் செல்வந்தர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்துல யாராவது ஒரு பெரிய பணக்காரன், ஒரு 100 மில்லியன் வச்சிருக்கிறாரு, பெரிய பணக்காரரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அவங்கள கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க, செல்ஃப் மேட் மில்லியனியர். ஆனா நீங்களும் நானும் அவருடைய செயலால் we are God made millionaire. வேதவசனம் சொல்லுகிறது, ஆவி ஊற்றப்படும் வரை அது அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? வனாந்தரமா இருக்கும். எப்பொழுது ஆவி ஊற்றப்படுகிறதோ அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஆமென். ஸோ அந்த காலையிலேயும் இந்த சேலம் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்கள், பிள்ளைகள், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டோட இந்த கான்ஃபரன்ஸ் இந்த செஷனை நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, உங்கள் வனாந்தரங்கள் வயல்வெளிகளாக மாறும். ஆமென். உங்கள் வனாந்தரங்கள் வயல்வெளிகளாக மாறும். இன்னைக்கு காலையில் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, உங்கள் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு பெரிய வில்டர்னஸை பார்த்தீங்கன்னா இனிமே வாட்டரை பார்ப்பீங்க. ஆமென். இதுவரை சில வறட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இனி மிகப்பெரிய புரட்சியை பார்ப்பீர்கள். ஆமென். மிகப்பெரிய செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் தேவன் ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார். ஆமென். நத்திங் டு சம்திங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நத்திங் டு சம்திங். எல்லாம் சொல்லுங்க, நத்திங் டு சம்திங். ஒன்றும் இல்லாமையில் இருந்தும் ஒன்றை உருவாக்கக்கூடியவராய் இருக்கிறார். நல்லா சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம் காலையில். ஆமென். அவருக்கு ஒன்றை கொண்டு வர்றதுக்கு ஒன்று இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒன்றுமே இல்லாட்டா கூட ஒன்றை கொண்டு வருவார். ஆமென். நத்திங் டு சம்திங். எல்லாம் சொல்லுங்க, நத்திங் டு சம்திங். ஆமென். ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், ஒன்றுமில்லாத இடத்திலும் கூட தேவன் ஒன்றை கொண்டு வர வல்லவராய் அவர் இருக்கிறார்.
ஆமென். ஹalleluya. He can create. He can create. இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், ஒருவேளை ஃபஸ்ட்டு டைம் இந்த போதனையை கேட்குறவங்களாம் நீங்கள் இருக்கலாம். எத்தனை பேர் முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி இந்த நான் போதிக்கிற இந்த போதனைகளை ஒரு முறையாவது கேட்டிருக்கிறேன் அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல்மோஸ்ட் 40 to 50%. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் உங்களையும் பார்க்குறேன், இந்த போதனையும் கேட்குறேன் அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். வாவ், ஆல்மோஸ்ட் 50%. அப்போ நான் யாருன்னே தெரியாமல், என்ன பேசுவோன்னே தெரியாமல், என்ன நம்பிக்கையில் வந்தீங்க? எல்லாம் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு வந்திருக்கோம் பிரதர். நாங்கள் என்ன ஒரு கூட்டத்துக்காக போயிருக்கோம்? போகாத கூட்டம் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லைன்ற மாதிரி, பார்க்காத ஊழியக்காரர் இல்லை, போகாத கூட்டம் இல்லைன்னு இந்த கூட்டத்துலேயும் ஏதாவது ஒன்று ஆண்டவர் செய்வார். யாரோ உங்களை நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டுட்டாங்களா? நான் என்ன 1000 ரூபா நம்மளை கட்ட வச்சிட்டாங்களே, அப்படி இருக்கீங்களா? ஸோ எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதை கேட்டிருக்கலாம், இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் கேட்க வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு மறுரூபமான மனநிலையோடு நீங்கள் செல்வீர்கள். ஆமென். ஒரு ரினியூவ்டு மைண்ட், ஒரு ரினியூவ்டு ஹார்ட்டோடு நீங்கள் போவீங்க. ஆமென். ஸோ இந்த டே ஃபுல்லாக ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் மனதிலே, உங்கள் சிந்தையிலே, உங்கள் பார்வையிலே இதுவரைக்கும் நீங்கள் யோசித்த மாதிரி யோசிக்க மாட்டீங்க, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. இனி ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய பார்வை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியா ஆஃப் ஃபைனான்ஸ், பொருளாதாரத்தை குறித்த ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென். ஒருவேளை இந்த பணத்தை பற்றி அல்லது பண விஷயங்களில் சில ஸ்ட்ரகிள்ஸ், கடன், சில தேவைகள், சில நெருக்கடிகள் அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு வந்திருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த நாளுக்கு அப்புறம் உங்கள் நெருக்கம் பெருக்கமாய் மாறும். ஆமென். உங்கள் ஒடுக்கம் ஓங்குதலாய் மாறும். ஆமென். உங்கள் துயரங்கள் உயரங்களாய் மாறும். ஆமென். இது வரைக்கும் துயரம்ன்றீங்க, கடவுள் அந்த துயரத்தையே உயரமாக மாற்ற போகிறார். ஆமென். யாபேஸ்ன்ற ஒருத்தர் இருக்கிறான், அவன் சொல்கிறான், துக்கத்திலேயே என் தாய் என்னை பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? யாபேஸ், துயரம். ஆனால் கடவுளை நோக்கி பார்த்தபோது அந்த துயரம் உயரமாய் மாறினது, அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ஸோ நீங்கள் வந்திருக்கிறது ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்கு அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், அது வெறுமனையாய் திரும்பாது. இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், அது வெறுமனையாய் திரும்பாது. அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். ஆமென். இந்த காலையில் ஒரு பெரிய பர்பஸோட, ஒரு பெரிய நோக்கத்தோட தேவனுடைய வார்த்தை உங்கள் மேலே வருகிறது. அது ஏதோ சும்மா அப்படி வருது, அப்படி கிடையாது. ஒரு மலை மாதிரி உங்கள் மேலே இன்னைக்கு வருது. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த நாளில் இருந்து இதுவரை வராத செழிப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இது வருகிறது. ஆமென். ஆமென். உங்கள் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், கடுவெளி கழிக்கும். ஆமென். அது புஷ்பத்தை போல் பூக்கும், அது மிகுதியாய் செழிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மிகுதியாய் செழிக்கும். பாருங்க, செழிப்பே தப்புன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது மிகுதியாய் செழிக்கும். எல்லாம் சொல்லுங்க, மிகுதியாய் செழிக்கும். அது செழிக்கும் போடல, எப்படி போட்டிருக்குது? எல்லாம் சொல்லுங்க, மிகுதியாய். இதுவரைக்கும் செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் ஏதோ ஓரளவுக்கு, ஆனால் இனிமே நீங்கள் பார்க்க போகிறது சூப்பர் அபண்டன்ஸ். சூப்பர் அபண்டன்ஸ். இட்ஸ் நாட் நார்மல் ப்ராஸ்பெரிட்டி, இட்ஸ் நாட் நார்மல் வெல்த். ஏதோ ஒரு என்னுடைய தேவைகளை ஏதோ நான் பார்த்துக்கிறேன்ற அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி அல்ல, இது மிகுதியான செழிப்பு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஓவர் ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையா பிரதர் அப்படின்றாங்க. ஏதாவது லேசாக பண்ணாலும் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையா? ஆண்டவரே ஓவர் தாங்க.
ஆமென். அவர் God is a God of overflow. ஆமென். எதையும் கொஞ்சம் ஓவரா பண்றவர் தான் அவர். ஆமென். அவருக்கு எதையுமே சும்மா சாதாரணமாக பண்ணுறதுல விருப்பமே கிடையாது. ஒரு பிள்ளை இல்லையான்னு கேட்டால் உன் சந்ததி நட்சத்திரம் போல் இருக்கும். ஏன் நான் என்ன கேட்டேன், ஒரு பிள்ளை தருவீரான்னு கேட்குறேன். அவர் என்ன பேசுகிறாரு, முடிஞ்சா என்னன்றாரு. என்ன முடியலையே, அதுதான் நான் எல் ஷடாய். I am the God of abundance. I am the God of abundance. நான் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறேன். நான் ஏராளத்தின் தேவனாய் இருக்கிறேன். நான் செழிப்பின் தேவனாய் இருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவையின் அடிப்படையிலே ஒன்றை கேட்கிறீர்கள். ஆனால் நான் என்ன அடிப்படையில் இருக்கிறேனோ அதிலிருந்து ஒன்றை செய்யக்கூடியவராய் இருக்கிறேன். ஆமென், ஆமென். My God shall supply all my needs, not according to my needs. எனக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் அவர் எனக்கு ஒன்றை தருவேன் என்று வாக்கு பண்ணவில்லை. அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய எல்லா தேவைகளையும் என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி நான் சந்திப்பேன். Amen. My God shall supply all my needs and according to his richness. எல்லாம் சொல்லுங்க, his richness. இன்னைக்கு காலையில் அவருடைய ஐஸ்வர்யத்தை பார்க்க போறீங்க. எல்லாம் சொல்லுங்க, his richness. his richness. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையான விதங்களிலே அது நிறைவாக்கப்படும். ஆமென். குறைவுனா என்ன அப்படின்னு நீங்க தேடுவீங்க. அவன் கூடாரத்தை விசாரிக்கையில் அதில் குறைவு ஒன்றையும் காண மாட்டீர்கள். ஆமென். எல்லா பாவர்ட்டியும் இன்னையோட உங்களை விட்டு போகுது. எல்லா தரித்திரமும் இன்னையோட உங்களை விட்டு போகுது. சில சபையின் மேல ஒரு செழிப்பின் அபிஷேகம் இந்த நாளில் ஊற்றப்படுகிறது. ஆமென். இதுவரை இல்லாத ஒரு prosperity anointings உங்க சபையில வர்றதை நீங்க பாப்பீங்க. உங்க பிசினஸ்ல வர்றதை பாப்பீங்க. ஆமென். ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான செழிப்பு. ஹalleluya. தேவன் அதிகத்தின் தேவனா இருக்கிறார். அவர் கொஞ்சத்தின் தேவன் கிடையாது. ஆமென். அவர் அதிகம் தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் டூ மச்ங்க அப்படின்றாங்க. அதாங்க என் ஆண்டவர். அவர் God is a God of too much. அவர் கொஞ்சம் அதிகமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அதிகம்தான் அவருடைய பேட்டர்ன். பாருங்களேன், குடிக்கிறதுக்கு ரசம் பத்தலைன்னா சரி கொஞ்சம் திராட்சை ரசம் பண்ணி தரேன்னு சொல்லலாம். கால் கழுவுறதுக்காக வைக்கிற தொட்டியில் ஃபுல்லாக திராட்சை ரசம் கொடுத்தா அது என்னது ஓவரா இல்லையா? சார் குடிக்கிறதுக்கு கேட்டேன், குளிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீ குடிக்கிறதுக்கு கேட்டால் நான் குளிக்கிறதுக்கு தான் கொடுப்பேன். ஆமென், ஆமென். குடிக்கிறது தான் சார் கேட்குறேன். இல்லை, அது நீ உன் தேவையின் அடிப்படையில் கேட்குற. ஆனால் நான் உன்னை குளிக்க வைப்பேன். நெய்யை எங்கே ஊற்றுவீங்க? சாப்பாடும்போது கொஞ்சம் என்ன பண்ணுவோம், உருக்கி ஊற்றுவோம். அவர் சொல்கிறார், உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். ஏங்க, பாயாசத்தில் நெய் ஊற்றுனா பரவாயில்ல. ஆனால் இவர் சொல்கிறார், உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியுதுன்னா இது ஓவர் இல்லையா? ஓவராலாம் வேண்டான்னா தயவுசெய்து பைபிள் படிக்காதீங்க. தயவுசெய்து இந்த தேவனை தேடாதீங்க. ஏன்னா இந்த தேவன் கம்மியான தேவன் கிடையாது. எப்படி சொல்லுது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாயாசம் எல்லாம் நெய் இல்லை. என்னங்க, எல்லாம் சொல்லுங்க, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிறார். இந்த கால வேளையில் இதுவரைக்கும் இருந்த மண்டலத்திலிருந்து ஒரு புதிய மண்டலங்களுக்கு ஆமென், ஒரு நியூ லெவல் ஆஃப் க்ளோரிக்குள்ளாக தேவன் உங்களை இந்த கால வேளையில் அழைக்கிறார். ஆமென். Hallelujah. The new realm is open in this morning. ஆமென். இதுவரைக்கும் நெய்ய பாயாசத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமே யோபு சொல்றான், என் கால்களை நெய்யினால் கழுவினேன். நம்ம ஆட்கள் இருந்தா கொழுப்பு தானே, அதான் சார் கொழுப்பு. இது கொடுக்கலாமா? அவன் பாருங்க, நெய்யை மோந்து பார்த்துட்டு வச்சிடணும் பிரதர், விற்கிற விலைக்கு தரித்திரம் பேசுது. ஆமாம் ஆமாம். முன்னாடிலாம் பாருங்கள், இந்த சாப்பிட்றதுக்கு கொஞ்சோல வைப்பாங்க கூட்டு.
சொல்லுவாங்க இது பேர் தொட்டுக்கடை. அப்படின்னா என்ன? சாப்பாடு முடிகிற வரைக்கும் அது முடியக்கூடாது. ரெண்டாவது வாட்டி கேட்டால் கிடைக்காது. பார்த்துட்டே சாப்பிட்றணும். சிலர்லாம் இருக்கிறாங்க வாசனையிலே சாப்பிட்றணும் அப்படிம்பாங்க. இப்படி பழகி போன மனதுக்கு கடவுள் சொல்கிறாரு, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவேன். ஏங்க நமக்கு தெரியுமா இந்த ப்ராஸ்பரிட்டினா என்னன்னு தெரியுமா? செழிப்புனா என்னன்னு தெரியுமா? நாம் வாழ்கிற சமூகமும் நம்ம வந்த பின்னணியும் நம்மளை வாழ தான் விடுமா? அதெல்லாம் என்னத்துக்கு? அதெல்லாம் எதுக்கு? இப்படியே தான் சொல்கிற ஒரு சமூகமும் ஒரு பின்னணியும் நமக்கு இருக்குது. இதில் நமக்கு போதனைகள் வேறு என்ன ஆயிடுச்சு? போதும் என்கிற மனதனுடைய கூடிய அப்படின்ட்டாங்களா, அவ்வளோதான். அதோட எல்லாமே என்னது? போதும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. 6 அடி நிலந்தாண்டா மனிதனுக்கு சொந்தம் அப்படின்றான் வெளியில் உள்ளவன். நம்ம ஆட்கள் அது கூட வேண்டான்றாங்க, அது கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட போய் ஆண்டவரே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு சொந்தமாய் தருவேன். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இதுவரை வாங்காத லேண்டை நீங்கள் வாங்குவீங்க. இதுவரை வராத லேண்ட் உங்கள் கையில் வரும். இதுவரை வாங்க முடியாத சில சொத்துக்களை நீங்கள் வாங்குவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். ஏன்னா தேவனுடைய வாக்கு, உன் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு சொந்தமாய் தருவேன். ஆமென். ஆனால் இதை சொல்கிறதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரதர் விலைவாசி விற்கிற இதில் அதெல்லாம் சொந்த வாடகை கட்டுறதே கஷ்டம் பிரதர், சொந்த வீடெலாம் வாங்க முடியுமா அப்படின்ற, நம்ம வீடு வாங்க முடியுமான்றோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் வீட்டுக்குள் இல்லையே. அவர் சொல்றாரு, உன் அரண்மனைக்குள்ள, உன் அரண்மனைக்குள். பாருங்க, ஸ்பீக் காட்ஸ் லாங்குவேஜ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்பீக் காட்ஸ் லாங்குவேஜ். தேவனுடைய மொழியை பேசுங்கள். ஆமென். இது தேவனுடைய மொழி. ஏன் இந்த மொழி? நிறைய பேர் பார்க்குறாங்க, என்ன இது பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ரொம்ப பெருசாக பேசுகிறாரு. இன்னும் ஆரம்பிக்கல சார், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உங்கள் இருதயம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் பேசுவோம். என்ன சில பேர்லாம் பலகீனமான இருதயம்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. ஒருத்தருக்கு ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி லாட்ரியில் விழுந்திருக்கு. டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரொம்ப துக்கமானதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது விழுந்திருக்குது சொல்லணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறார், யாரும் கவலைப்படாதீங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் உட்காந்து பேசுகிறார். பிரதர், இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு கிடச்சின்னா என்ன பண்ணுவீங்க லாட்ரியில் அப்படின்னு இருக்கிறார். 10 லட்ச ரூபா கிடச்சிருந்தா இந்த உங்கள் ஹாஸ்பிட்டல் பில்லே அவ்வளோ ஆயிரும்ல ஐயா, நீங்கள் என்ன சும்மாவா விடுவீங்க, அதனால் அதை கொஞ்சம் கட்டுவேன் அப்படின்னார். ஓகே ஓகே ஓகே. ஒரு கோடி அப்படின்னு இருக்கார். 1 கோடி விழுந்தா என் பொண்ணுக்கு சில நல்லதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. சரி, 10 கோடி அப்படின்னு இருக்கார். 10 கோடி இருந்தால் ஒரு நல்ல வீடு கட்டுவேன், கொஞ்சம் லேண்ட்லாம் வாங்குவேன் அப்படின்ட்டு. 50 கோடி இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கிறாரு. இந்த ஆளுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. யாருக்கு? பேஷண்ட்டாக இருந்தாருக்கு. என்ன இவர் இப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நான் இன்னும் கொஞ்சம் சொத்து வாங்குவேன், இன்னும் கொஞ்சம் லேண்ட் வாங்குவேன், வேறு நாட்டிலலாம் இது பண்ணுவேன், கொஞ்சம் பேருக்கு நல்லது பண்ணுவேன்னு இருக்கார். சரிங்க, 100 கோடி விழுந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன போட்டு பேசிக்கிட்டு உங்களுக்கு பாதி தந்துடுறேன் அப்படின்னு இருக்கிறார். டாக்டர் அப்படியே பிடிச்சிட்டார். அவர் டக்குன்னு இவருக்கு ஒரு அட்மிஷனை போடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் சில நேரத்தில் சில மெசேஜ் கொடுக்குறதும், அதனால தான் சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள், இருதயம் பலவீனமானவர்கள், இன்னொரு கேட்டகரி என்ன, குழந்தைகள். அதுவும் கர்ப்பிணி பெண்கள், இருதயம் பலவீனமானவங்க. இவங்களுக்கெல்லாம்
இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்றாங்களே, அது மாதிரி ரொம்ப நாளாக மதத்துலலாம் இருந்து வந்திருக்கிறோம். திடீர்னு சொல்லும்போது என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஷியோ ஏற்றிட்டே இருப்போம். கவலைப்படாதீங்க, உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியம். 100 கோடி வந்தால் என்ன பண்ணுவீங்க? வரப்போது இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென். It is not joking. Hallelujah. The money is coming. The money is coming. The wealth is coming. The land is coming. Amen. The prosperity is coming. Amen. இதுவரைக்கும் என்ன பார்த்தீங்கன்றதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது கடவுளுடைய லாங்குவேஜ். எல்லாம் சொல்லுங்க, காட்ஸ் லாங்குவேஜ். தேவனுடைய மொழி, தேவனுடைய சிந்தை. ஆமென். காட்ஸ் திங்கிங். தேவன் எப்படி சிந்திக்கிறாரு, அல்லது தேவனுடைய சிந்தை எப்படி இருக்குது, தேவன் எப்படி பேசுகிறார், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் செழிப்பு. நிறைய பேருக்கு இதை நம்ம சொன்னோன்னா செழிப்புன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சலிப்பு. என்னய்யா இது இப்பயே பேசுகிறீங்களே, வேற பேசக்கூடாதா, வேற எல்லாத்தையும் தான் நீங்கள் பேசுகிறீங்களே. மற்ற எல்லா டாப்பிக்கும் ஏசு வருகிறார், எப்போ வருகிறார் வரைக்கும் தேதி வரைக்கும் குறிக்கிறீங்க. எப்படி மற்றதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் விட்டது கொஞ்சம் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன் பேசுகிறேன் அப்படின்னு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது பாருங்க. அப்படி கிடையாது பாருங்க. செழிப்புன்னு நாம் சொல்லும்போது அது எல்லாவற்றையும் பற்றிய ஒரு காரியம். அதாவது ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் நன்றாக இருப்பது. எல்லாம் சொல்லுங்கள், வெல்பீயிங் in every area. Prosperity என்ன பரிசுத்த யோவான் இப்படி சொல்றாரு, அப்போஸ்தலன் யோவான் இப்படி சொல்றாரு. 3 John 2 என்ன சொல்றாரு? உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென். எல்லாத்திலையும் ஒரு மனுஷன் வாழ்ந்து சுகமா இருப்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். Amen. Amen. It is God's will for prosperity. It's well-being in every area. எல்லா பக்கங்களிலும் நீங்கள் நல்லா இருக்கிறது உங்களை கொடுத்த கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்குதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ அது எல்லாவற்றின்னா எதை பற்றி? இப்போ பாருங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார், ஹாப்பியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு செழிப்புள்ள மனிதர் தான். எதில் இப்போ செழிப்பாக இருக்கிறாரு? தன்னுடைய உணர்விலே, தன்னுடைய மனதிலே இப்போ எப்படி இருக்கிறாரு? செழிப்பாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். இப்போ ஒருத்தர் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. அது என்னது? ப்ராஸ்பெரிட்டி. இப்போ அது என்ன ப்ராஸ்பெரிட்டி? ரிலேஷனல் ப்ராஸ்பெரிட்டி. உறவு ரீதியில் இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப செழிப்பாக அவர் இருக்கிறாரு. ஒருத்தருக்கு நோயே இல்லை, நல்ல ஆரோக்கியமான சரீரத்தில் இருக்கிறார். அதுக்கு பேர் என்னது? ப்ராஸ்பெரிட்டி. அது என்னது? ஹெல்த். ஹெல்த்தில், சரீரத்தில் எப்படி இருக்கிறார்? இப்போ ப்ராஸ்பரா அவர் இருக்கிறார். ஒருத்தர் பாருங்க, அவரை நம்பலாம், அவர் ரொம்ப உண்மையாக இருக்கிறாரு. அவரை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இது என்ன ப்ராஸ்பெரிட்டி? கேரக்டர் ப்ராஸ்பெரிட்டி. என்ன சொல்லுங்க? குணாதிசயங்களில் செழிப்பு. இதுவும் ப்ராஸ்பெரிட்டி தான். சிலர்லாம் பாருங்கள், அவங்க பேரை சொன்னோன்னே விடுங்க சார் அப்படின்றாங்க. ஏன்? அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கிறார் அவர். அந்த ஆளை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வருது? சார் சும்மா விடுங்க அப்படின்றாங்க. ஏன்? அந்த ஆள் அவர் ஒரு ப்ராஸ்பெரிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ண முடிய மாட்டுக்கு, நம்பவே முடிய மாட்டுக்கு. அப்போ அது ஒரு செழிப்பு தான். குணாதிசயத்திலே வேதவசனம் சொல்லுது, திரளான செல்வத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே சிறந்தது, தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நற்கீர்த்தின்றது என்ன? குட் கேரக்டர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் கேரக்டர்ஸ். அது ஒரு செழிப்பு தான். அதுவும் என்னதுதான்? செழிப்பு தான். கடவுளுடைய சத்தத்தை இவர் கேட்கிறாருங்க, கடவுளோடு நெருங்கி இவர் வாழ்கிறாருங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறோன்னா அதுவும் செழிப்பு தான். ஆமென். அது எப்படி இருக்குது? அவருடைய ஸ்பிரிட்டில் அவர் எப்படி இருக்கிறாரு? செழிப்பாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு காலையில் நான் ஆண்டவர் என்கிட்ட ஒன்று சொன்னார் அப்படின்றாரு.
கர்த்தர்கிட்ட நான் இந்த காரியங்களை பேசினேன், இல்லை கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை செய்யும்படி என்கிட்ட சொன்னார், நான் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன்னா அது என்னதுதான்? செழிப்பு தான். அது என்ன செழிப்பு? ஆவிக்குரிய ரீதியில் அவர் எப்படி இருக்கிறாரு? செழிப்பாக இருக்கிறாரு. தெய்வீக உறவில் அவர் எப்படி இருக்கிறாரு? செழிப்பாக அவர் இருக்கிறாரு. இன்னொருத்தர் வராரு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்ச் கட்டணும், நாங்கள் டக்குன்னு பார்த்தேன், ஒரு 1 கோடி ரூபா செக் போட்டு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. இது என்னது? இதுவும் செழிப்பு தான். இது ஃபைனான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். அப்போ நம்ம இதெல்லாம் செழிப்பு கிடையாதுலாம் சொல்ல. செழிப்புன்றது ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது. ஆமென். ஒரு ஏரியாவில் மட்டும் நல்லா இருந்துட்டு இன்னொரு ஏரியாவில் நல்லா இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் செழிப்பு கிடையாது. அங்கேயும் செழிப்பு வரணும். இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல உண்மையாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், அந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சொல்லி கொடுக்கணும், நல்லது. ஆனால் அந்த மக்கள் கையில் ஏதாவது காசு இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஜிப்பாக்குள்ளே கையை விட்டு அப்படியே வெளியில் இப்படி எடுத்து இப்படி காட்டுறாங்க பாக்கெட்டுங்க. பாருங்கள் பாஸ்டர், ஒன்றுமே இல்லை, என் பாக்கெட் எப்படி இருக்குது? அதாவது பாவர்ட்டியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது? பேச்சில் இல்லை, அது எதில் இருக்குது? டெமான்ஸ்ட்ரேஷனில் இருக்குது. பாருங்கள், என் பாக்கெட் எவ்வளோ எம்டியாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? எடுத்தே காமிட்றான். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பஸ்ஸுக்கு கூட எப்படி போகிறேன்னே தெரியல அப்படின்றாங்க. ஆனால் அந்நிய பாஷெல்லாம் நல்லா வருது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு சைடு செழிப்பாக இருக்கிறாரு, இன்னொரு சைடு என்ன ஆகலை? செழிப்பாகாமல் இருக்கிறார். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல செழிப்பின் கருத்தரங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்கிறோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து அவன் சுகமாக இருப்பது. ஆமென். இப்போ செழிப்புன்னா என்னன்னு கொஞ்சம் புரியுதா? செழிப்புக்கு ஒரு சின்ன ஒரு 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 பிக்சர் கொடுத்து, ஒரு மெட்டஃபர் கொடுத்துருக்குறோம். இதுதான் இது நாம் ப்ராஸ்பரிட்டின்னு மீன் பண்ணுறது. இதை தான் என்ன பண்ணுறோம்? மீன் பண்ணுறோம். கேரக்டரில் நல்லா ஆகணுமா? நல்லா ஆகணும். கடவுளோடு இருக்கிற உறவில் நல்லா ஆகணுமா? நல்லா ஆகணும். சரீரத்தில் ஆரோக்கியமாக இருக்கணுமா? ஆரோக்கியமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் எப்படி இருக்கணும்? பொருளாதாரத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் அவன் நன்றாக இருக்க முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாத்துலேயும் இங்கே நல்லா இருக்க முடியும். யாக்கோபு 1 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல், எல்லாம் சொல்லுங்கள், ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். அது ஒன்றுத்துலேயும் குறைவு இல்லாமல் இருக்க முடியுமா? நமக்கு இப்போ மைண்ட் செட்டில் என்ன போட்டிருக்காங்க? மனுஷன்னா என்ன ஈஸியாக என்ன பேசுவாங்க? மனுஷன்னா ஏதாவது குறைவு இருக்கும், குறைவு இருக்கும், கண்டிப்பாக குறைவு இருக்கும். ஆனால் நம்ம பாட்டு படிக்கிறோம், ஆனால் நம்ம வசனம் சொல்கிறோம். என்ன சொல்லுது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சில குறைவுகள் இருக்கும். என்னங்க, வசனம் ஒன்று மாதிரி இருக்குது, நடைமுறையில் பேசும்போது எப்படி இருக்குது? அது பைபிளில் இருக்குது. அப்போ பைபிள்லே குறைவு இருக்குன்றீங்களா? நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அது பைபிளில் இருக்குது பாஸ், பைபிளை தள்ளி வைங்க. தள்ளி வச்சு தானே நீங்கள் இப்படி வந்துட்டீங்க, இனிமையும் அதையும் தள்ளி வைக்கணும். அதை கொஞ்சம் நெருக்கமாக எடுங்க. ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, எல்லாம் சொல்லுங்க, ஒரு நன்மை. கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு நன்மை, ஒரு நன்மை குறைவுபடாது. ஆமென். ஏங்க நாங்கள் இப்படி இருக்க முடியுமா? முடியுன்றார். நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்கவும், தெய்வீக உறவுகளில் ஒரு புரிதலில் வளரவும், பொறுமையாக இது என்னன்றதை புரிஞ்சிக்கவும் தயாராக இருந்தால் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும். அப்புறம் எத்தனை வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்க, குறை உள்ளவர்களாய் இராமல்.
அப்படி லேசாக சொன்னால் லேசாக எடுத்துக்குவோம். குறைவுள்ளவர்களாக இராமல் பூர்ணராயும். அப்புறம் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படியாக பொறுமையானது பூரண கிரியை. இந்த யாக்கோபு புக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த யாக்கோபு புக்ஸே நீங்கள் ஒன்றும் இல்லை, சில பேர் செழிப்பு எங்கே இருக்குன்றாங்க. நான் சொல்கிறேன், செழிப்பு எங்கே இல்லை அது எனக்கு காட்டுங்க. இல்லாத இடமே கிடையாது. ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் இருக்குது. அதை பார்க்குற கண்ணு தான் நமக்கு இல்லை. பாருங்களேன், இப்போ இந்த யாக்கோபு புக் இருக்குது. இந்த யாக்கோபு புக்குன்னே பாருங்களேன், என்ன பேசுகிறாருன்றது பாருங்கள். யாக்கோபு புக்கினுடைய எசன்ஸ் என்ன? யாக்கோபு புக் அப்படி புரிஞ்சிங்கன்னா என்ன கிடைக்கும், அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன அப்படின்றத பாருங்கள். இந்த யாக்கோபு புக்கு ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயத்தை வேறு ஆஸ்பெக்டில் அவர் ஜேம்ஸ் பேசிகிட்டே இருக்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்கள், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால். தெரியும் தானே இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். அது இப்போ இந்த ஜூன் மாதம் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லாரும் இதில் என்ன தெரியுமா, நமக்கு ஞானம்னாலே படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் தேவைன்னு நினைக்கிறோம். அது அடுத்த ஒரு அறியாமல். இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களோ இல்லை போதகராக இருக்கிறவங்களோ, சில பேர்லாம் ஞானத்துக்காக எப்போ கடைசியாக ஜெபம் பண்ணீங்கன்னு கேளுங்க. நிறையலாம் அதில் பண்ணுறதே கிடையாது. ஏன் தெரியுமா, நிறைய இருக்குன்னு நினப்பு, நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம். நம்ம அனுபவத்தில் அதாங்க மண்ணை கவிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அனுபவத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு கர்த்தாவே சொல்லும் அப்படின்னீங்கன்னா செழிப்பு வரும்ன்ற. நான் செழிப்பு அங்கே தான் வரும். Don't believe ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட் டீச்சர், சம்டைம் இஸ் த ஒஸ்ட் டீச்சர். அனுபவமே சிறந்த ஆசிரியர்ன்றாங்க. நிறைய நேரம் அந்த ஆசிரியரால் தான் கெட்டு போனாங்க நிறைய பேர். ஹலோ, உங்கள் அனுபவத்தை அதாவது வார்த்தை அனுபவமானால் நல்லது. ஆனால் உங்கள் அனுபவத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் போகவே மாட்டீங்க. ஏன்னா முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றும், இது என்னது, எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னது, எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ பேதுருட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார், மீன் பிடிக்கிற தொழிலுக்கு மட்டும் வந்துடாதடா, ஏன்னா முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றுமே கிடைக்கலடா, இந்த பிஸ்னஸ் சரியே கிடையாது. கடைசியில் என்ன சொல்லுவார், இந்த போட்டே சரி கிடையாது, இந்த வலையே சரி கிடையாது, கடைசியில் இந்த கடலே, இந்த கலிலியாவே. பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸில் தோல்வியை பார்த்த ஆளுக்கிட்ட மட்டும் நீங்கள் மாட்டினீங்க, உங்களை அனாயின் பண்ணாமல் விட மாட்டார். அவர் மேலே ஒரு அனாயிண்டிங் இருக்கும், அதை உங்கள் மேலே திணிச்சு நீங்கள் அப்போ தான் ஒன்று ஆரம்பிக்குன்னு இருப்பீங்க. பத்தியா, ஏற்கனவே நான் இப்போ தான் மூடிட்டு வந்திருக்கிறேன் அப்படிம்பார். உங்களுக்கு அவ்வளோதான், மனசே இருக்காது. செய்யணும்னு நினச்சதை கூட என்ன பண்ணிடுவீங்க, விட்டுருவீங்க. பாருங்கள், ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்றது பேதருக்கு ஒன்றும் பெஸ்ட்டாக இல்லை. பாருங்களேன், அது ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ வாழ்க்கை மாறுது பாருங்கள். இப்போ சொல்கிறான், முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தோல்வியை தான் தந்துச்சு, என் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நஷ்டத்தை தான் தந்துச்சு. ஆனால் முதல் முறையாக என் அனுபவத்தை நம்புவதற்கு பதிலாக என் ஆண்டவரையும் அவர் வார்த்தையை நான் நம்ப போகிறேன். ஆமென். It is a beginning of prosperities. It is a beginning of prosperities. உங்க அனுபவத்தை தூக்கி வச்சுட்டு என் ஆண்டவரையும் அவர் வார்த்தையையும் நான் நம்ப போகிறேன் என்று ஒரு முடிவை என்னைக்கு ஒருத்தன் எடுக்கிறானோ அன்னைக்கு செழிப்பு அவன் வாழ்க்கையில் ஆரம்பிக்குது. ஆமென். That is the day of prosperities. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அனுபவம் இல்லை, ஆண்டவர். ஆமென். அதிலிருந்து இந்த பேதுருவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. இன்னொரு முறை காசு பிரச்சனை வருது பேதுருக்கு, வரி கட்டணும் இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் தூண்டில் போடு அப்படின்றார். ஆண்டவரே, லாஸ்ட் டைம் வலை போட்டேன், இப்போ என்னது? ஆண்டவரே, வலை போட்டால் நிறைய மீன் கிடைக்கும், வலதுபுறமாக தானே அதுவும். எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், நமக்குள்ள நிறைய இருக்குது.
வலைய போடணும், வலதுபுறமாக போடணும், வலைய போடணும், வலதுபுறமாக போடணும். இன்றைக்குமே பைபிளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அற்புதத்தை திரும்ப அவர் செய்யவே இல்லை. எல்லா அற்புதமும் கிரியேட்டிவிட்டியாக இருக்குது. அவர் God is a God of creativities. ஆமென். அவர் புதுமைகளின் தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு காலையில் இது புரிஞ்சிச்சுன்னா உங்க பிசினஸ் வேற லெவல்ல போக ஆரம்பிச்சு. ஆமென். காலை தோறும் அவர் கிருபை புதியதாக இருக்கிறது. ஆமென். புதுசா இருக்குதுங்க. பைபிள் படிக்கும்போது கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளை வெளிப்பாட்டை பார்க்க விடாம தடுக்கு. தெரியுமா உங்களுக்கு? நம்ம 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 கேட்ட போதனை, நம்ம கேட்ட பிரசங்கம் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டே படிப்போம். ஓஹோ அதானே அதானே, அதனால தான் ஒன்றுமே தெரிய மாட்டேது. ஆண்டவரே இந்த காலையிலே மண்டையை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் உட்கார்ற ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இப்படி சொன்னீங்கன்னா பார்க்காத வெளிப்பாட்டை பைபிள்ல இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு கடவுளை யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் வெளியில் வாங்க. வெளியில் வந்து தேவன் ஏதோ ஒன்று இன்னைக்கு புதுசாக என்ன பண்ண போகிறாரு, பேச போகிறார். அவர் சொல்கிறாரு, எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன் நடுவிலே நான் செய்வேன். செஞ்ச அற்புதம் இல்லை. எப்படிங்க எல்லாம் சொல்லுங்க, செய்யப்படாத. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு இப்படி நடந்ததே இல்லைங்க அப்படின்ற ஒன்று உங்களுக்கு செய்ய போறார். ஆமென். I decree and declare in your life. ஆமென். இப்படி ஒன்று நடந்ததில்லை, இப்படி ஒன்று நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, இப்படி ஒன்று எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததில்லை என்ற காரியத்தை அவர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். மாகோலா பிரா சேடலே பிரேக்கேச்சே. ஹல்லேலூயா. எந்த ஜனத்திலும் செய்யப்படாத, ஆமென், கேள்விப்படாத அற்புதங்கள், சிந்தனையிலே தோன்றியிராதது, மனித புத்தியிலே வராத மகிமையான காரியத்தை அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸும் வழக்கங்களும் பழக்கங்களும் கடவுள்கிட்ட இருந்து புதுசாக ஒன்றை ரிசீவ் பண்ணதுக்கு தடுக்குது. எப்படிங்க? இந்த கிரியேட்டிவ்னஸ் வராதனால தான் பிப்ளிக்கல் ரெவலேஷனையும் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியல, பிஸ்னஸில் புதிய ஐடியாக்களையும் பெற முடியல. இப்போ பிஸ்னஸில் என்ன இருக்குது, இப்படின்னா இப்படி தான், இப்படி வச்சா இப்படி தான், எம்பிஏ மைண்டு வந்து அப்படி என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்மளை உட்கார வச்சிட்ருக்கு. பாருங்கள், நாலேஜ் இஸ் குட், அறிவு நல்லது தான், அனுபவம் நல்லது தான். ஆனால் அதை கொண்டு தேவன்கிட்ட சப்மிட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு புதிய அர்த்தத்தையும் வெளிச்சத்தையும் அவர் கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வலைய போட்டேன், ஒன்றுமே கிடைக்கல, எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சொல்கிறான், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை ஓடுகிறேன். இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸை எதுக்கிட்ட சப்மிட் பண்ணுறான், வார்த்தைக்குள்ளே சப்மிட் பண்ணுறான். இது வரைக்கும் நான் பைபிள் படித்தேன், அது விட்டு அதெல்லாம் காலையிலே மறந்துடணும். ஆண்டவரே நிறைய ரெவலேஷன்ஸ் எல்லாம் கேட்டேன், இதிலேருந்து நான் பைபிள் படிக்க போகிறது இல்லை. இன்னைக்கு நீங்கள் ஒன்று பேசுங்க. ஐ நீட் அ ஃப்ரெஷ் ரெவலேஷன். பாருங்கள், வேதவசனம் என்ன சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, எழுதப்பட்ட வார்த்தையா புறப்படுற வார்த்தையா? இட் இஸ் நாட் அ லோகாஸ். லோகாஸ் மீன்ஸ் இட்ஸ் a written word, இட்ஸ் a spoken word, ரேமா. அப்போ என்ன அர்த்தம், இங்கே எழுதி இருக்கு, இதனால் நான் பிழைக்க போகிறதில்ல. இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வேணும்னு நீங்கள் உட்காரும் போது ஒரு ஃப்ரெஷ் ரெவலேஷன், ஆமென், ஒரு புதிய வெளிப்பாடு ஒன்று உங்களுக்கு இறங்கி வரும் பாருங்க. ஆமென். நான் சொல்கிறேன், அவைகளால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். அதுதான் உங்களை வாழ வைக்கும்ன்ற நான். ஆமென். அதே மாதிரி தான் நீங்கள் பைபிள் பிடிச்சாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு பிரசங்கத்தை பண்ண போனாலும் சரி, ஒரு 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 பெரிய நிறுவனத்தை நீங்கள் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏதோ ஒன்றை, புதிதாய் ஒன்றை உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களுக்கு சொல்ல அவர் விரும்புகிறார். ஆமென். அதாங்க அவருடையது. அவர் சொல்கிறார், முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு காலையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளமே அவங்க பழைய விஷயங்களில் சிக்கி கொண்டு இருப்பது. ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் தூக்கி போட்டுரு, இதுவரை போனதெல்லாம் போட்டுரு, நான் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்கிறேன்.
I will do a new things in your life. New things in your life. புதுசாக ஒன்றை உன் வாழ்க்கையிலே நான் செய்யும்படியாக நான் வந்திருக்கிறேன். உன் பழைய தோல்விகளை மறந்துவிடு, உன் பழைய வெட்கங்களை மறந்துவிடு, உன் பழைய அவமானங்கள் காரியங்கள் எல்லாம் தூக்கி போடு. நான் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் இன்றைக்கு உன்னை உயர்த்துகிற தேவன், நான் உன் வாழ்க்கையில் புதிதாய் ஒன்றை செய்கிறவராக நான் இருக்கிறேன். ஆமென். I will do a new things in your life. அது இப்போதே தோன்றும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? மறுபடியும் வருது பாருங்க, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹைவேஸ்லேயே ஒரு ரோடு போடுவேன்ல, ரோடு எங்க போடுவாரு? எல்லாம் சொல்லுங்க, வனாந்தரம். ஆமென். வனாந்தரம் எதுவா மாறுமா? வயல்வெளியா மாறும். அவ்வாந்திர வெளிகள் இல்லை என்ன உண்டாகும்? காஞ்சி போய் கிடக்கும். கடவுள் சொல்வாரு, அங்கே தான் நான் ஆற உண்டாக்குவேன். ஆமென். முதல்ல சொல்லிட்டேன், அவர் யாரு? இல்லாததை கொண்டு வருகிறவர். ஆமென். நான் சொல்கிறேன், வழி இல்லாத இடத்துல வழியை கொண்டு வருவார், பாதை இல்லாத இடத்துல பாதையை கொண்டு வருவார். நான் சொல்கிறேன், டோன்ட் லிமிட் காட். கடவுளை ஒரு வரம்புக்கு உட்படுத்தாதீங்க, நீங்கள் விடுங்க. அவர் எங்கிருந்தும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த காலையில் நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. ஆமென். எங்கிருந்தனாலும் அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் கரம் குறுகவில்லை. ஆமென். அவருடைய ஞானம் குறுகவில்லை, அவருடைய செயல்படுகிற காரியங்கள் குறுகவில்லை. ஆனால் லிமிட் பண்ணாதீங்க, அவர் லிமிட்லெஸ்ஸாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், லிமிட்லெஸ். ஆமென். அன்லிமிட்டெட். அவங்கெல்லாம் எப்படி பேர் வைக்கிறாங்க பாருங்க, மெகா மார்ட்டு, அன்லிமிட்டெடு. பாருங்க எப்படி அவங்க எப்படி வைக்கிறாங்க பாருங்க. நம்ம தான் பாருங்க லிமிட்டட்னு வைக்கிறோம். கம்பெனி என்ன வைக்கிறோம்? லிமிட்டட் கம்பெனி. அதனால தான் லிமிட்டட்லேயே இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், அன்லிமிட்டட். ஆமென். கடவுளுடைய பிள்ளைங்களுடைய சிந்தனை இந்த விதமாய் மாறும் என்றால் செழிப்பு உருவாக ஆரம்பிக்கும். ஆமென். I tell you the secret, your prosperity begins your mentalities. உங்களுடைய செழிப்பு உதயமாகிற இடம் உங்கள் உள்ளத்திலே என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் எண்ணத்திலே என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். Poverty or prosperity, it's a mental status. அது ஒரு மனதின் நிலையாய் அது இருக்கிறது. உங்கள் மனநிலை தேவ வார்த்தையால் இன்றைக்கு மாற்றப்படும் என்றால், இதுதான் உங்கள் செழிப்பினால், இதுதான் உங்கள் முன்னேற்றத்தினால், இதுதான் உங்கள் பெருக்கத்தினால் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். Don't wait for the another day. Today is the day. Now is the time. Today is the day. Now is the time. ஆமென். இன்னொரு நாளுக்காக நீங்க காத்துறாதீங்க. இன்னைக்கு இது உங்களுடைய நாள். ஆமென். நான் நிறைய பேருக்கு சொல்ல, இது உங்களுடைய நாள். லிட்டரலா சொல்றேன், ப்ரொஃபெட்டிக்கலா சொல்றேன், இது உங்களுடைய நாள். This is your day. This is your day of breakthroughs. This is a day of miracles. This is the day of the renewing your mind. ஆமென். காத்திருந்ததெல்லாம் போதியா? இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க போறீங்க? உங்கள் காத்திருப்பு முடிந்தது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். என்சிலேட்டா, என் காத்திருப்பு முடிவடைந்தது. ஆமென். ஐ ஸ்பீக் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சொல்றேன், உங்கள் காத்திருப்பு முடிவடைந்தது. உங்கள் காத்திருப்பு முடிவடைந்தது. ரொம்ப நாளா வெயிட் பண்ண காரியங்கள்லாம் முடிஞ்சிச்சுங்க, இன்னைக்கு ஆரம்பிக்குது. இப்போதே அது தோன்றும், இப்போதே அது தோன்றும், இப்போதே அது தோன்றும். ஆமென். இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற நேரம், இந்த வார்த்தை அனுப்பப்பட்டிருக்கிற நேரம், உங்க வாழ்க்கையில் அந்த செழிப்பின் மண்டலம் துவங்குகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது ஆரம்பிக்குது இன்னைக்கு. ஆமென். இட்ஸ் பிகின் ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ. இப்போமே உங்கள் ஆவியிலே, உங்கள் மனதிலே ஒரு செழிப்பின் பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. செழிப்பதற்கான ஒரு ஞானம் இறங்கி கொண்டிருக்கிறது. செழிப்பதற்கான ஒரு அபிஷேகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆமென். bless you my brother. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹalleluya. மாகா டா 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 டா.
ஓ, இந்த சேலத்தில் இந்த முதல் செஷன் பேசும்போது, ஓ, I feel rejoicing in my spirit. Hallelujah, hallelujah. So much rejoice in my spirit. Rakla makotala breke lekrema zedele krema tala braka talara. ஒரு பெரிய ஆனந்தத்தை நான் உணர்கிறேன், பெரிய மகிழ்ச்சியை நான் உணர்கிறேன். ஆமென். சொல்லட்டுமா? எப்பெல்லாம் மகிழ்ச்சி வருதோ அப்பெல்லாம் செழிப்பு வர ஆரம்பிச்சிடும். கடுவெளி கழித்தது. செழிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கழிப்பு, அப்புறம்தான் செழிப்பு. சீக்ரெட் எல்லாம் சொல்லுங்க. முதலில் கழிப்பு, பின்புதான் செழிப்பு. பாருங்க, நான் பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய கீஸ் பேசிகிட்டே வர்றேன் நான். இட் இஸ் பாசிபிள். புட் தட் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஸ்க்ரீன்ஸில் டைப் பண்ணிட்டே வாங்க. இம்பார்ட்டன்ட் கீஸ் எல்லாம் மொத்தமாக போட்டு காமிங்க கடைசியில். ஓகே, கவனிங். எல்லாம் சொல்லுங்கள். முதல்ல கழிப்பு, அப்புறம் தான் செழிப்பு. அப்படின்னா என்னென்னா, சந்தோஷமாக்குவார் ஆண்டவர் உங்களை. நீங்கள் பணம் எப்படி சம்பாதிப்பீங்க தெரியுமா? அழுத்தத்தில் இல்லை, ஆனந்தத்திலே 1000 கோடி. ஆமென், ஆமென். ஆனந்தத்திலே 1000 கோடிகள் உங்கள் கைகளிலே வர ஆரம்பிக்கும். bless you my brother. ஆனந்தத்திலே. ஆமென். நான் சொல்றேன், இந்த இடத்துல ஒரு செழிப்பின் அபிஷேகம் மட்டும் இல்ல, ஒரு பெரிய மகிழ்ச்சியின் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமென், ஆமென். ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம். உங்களுடைய புத்தியை இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா உங்களால் சமாதானமே இருக்க முடியாது, உங்களால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் இந்த நேரம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் கவலைலாம் ஒன்றுமில்லை, உங்கள் பயம்லாம் ஒன்றுமில்லை, உங்கள் நெருக்கம்லாம் ஒன்றுமில்லைன்னு சொல்கிற ஒரு மனநிலையை தேவன் இந்த இடத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறார். லேகாமா ஜாட்டி டாடா போரா லீக்ரமா ஜேகெடேலே ப்ரோகோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. bless you ஐயா, bless you. ஓ மா காட்டேலே ப்ரோகோ. எல்லாம் சொல்லுங்க. கழிப்பு, பின்பு செழிப்பு. ஆமென். உருன்னு காசு சம்பாதிக்க முடியாது. உருன்னு இருந்தீங்கன்னா இருக்கிற காசு போயிடும். ஹலோ, நிறைய பேர் தெரில, ரகசியமே தெரில. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கொஞ்சம் காசு வந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டோமா? காசு வந்தால் இந்த உலகத்தில் எவன் வேணாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் ஆவியானவர் முதல்ல வந்து உங்களை சந்தோஷமாக்குகிறார். ஆமென். முதல்ல உங்களை சந்தோஷமாக்குகிறார். bless you brother. முதல்ல உங்களை என்ன பண்றாரு? சந்தோஷமாக்குகிறார். அந்த சந்தோஷம் சம்பாத்தியத்தை கொண்டு வருகிறது. I speak new language in your life. சந்தோஷமான சம்பாத்தியம். எல்லாம் சொல்லுங்க. சந்தோஷமான சம்பாத்தியம், அழுத்தம் இல்லாத ஊழியம். ஆமென். ரொம்ப டிப்ரெஷன், சுகர், ப்ரெஷர்லாம் யாருக்கு தான் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க? சபை போதகர்களுக்கு தான். அவ்வளோ அழுத்தம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடணும். 50 பேரும் பாரத்தை எங்கே தான் வைக்கிறாங்க? அப்புறம் என்ன பண்ணுவார்? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் மறுபடியும் பாரத்தை தூக்கி ஜனங்க மேலே வைப்பார். இப்படி ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து வாரம் முழுவதும் நீ என்ன வச்சியோ அதை ஞாயிற்றுக்கிழமை காலையில் உன் மேலே தூக்கி நான் வச்சேன். அழுத்தத்தில் தான் எல்லாமே ஆயிடுச்சு பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் அந்த மண்டலத்தை மாற்ற விரும்புகிறார். இனி வந்து அழுத்தத்திலே ஒன்றும் நடக்காது. பாருங்களேன், முதல்ல ஆபிரகாம் சாராளுக்கு சிரிப்பை கொண்டு வந்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈசாக்குனாலே என்னது தான்? நகைப்பு. எல்லாம் சொல்லுங்க. நகைப்பு. முதல்ல நகைப்பு, அப்புறம் தான் நகையெல்லாம். முதல்ல புன்னகை, அப்புறம் பொன்னகை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. முதல்ல புன்னகை. நல்லா சிரிங்க. ஆமென். காரணமே தேவையில்லை, சிரிங்க.
இப்போ கவலைப்பட்டதுக்கு மட்டும் என்ன பெரிய காரணம்லாம் இருக்கா என்ன? நடக்கவே நடக்காது, அதுக்கு உட்காந்து கவலைப்பட்டுருப்போம். கடைசியில் அது நடந்திருக்காது. அம்புட்டு கவலைப்பட்டது வேஸ்ட்டாக போச்சே. சரி நடக்கலையே, அப்பமா சந்தோஷப்படக்கூடாதா? இல்லை நான் கவலைப்பட்டதுக்கு கொஞ்சமாக நடந்துக்க கூடாதா? ஒருத்தர் சொல்கிறாரு 30,000 ரூபா பிரதர், எல்லா ஸ்கேனும் எடுத்தேன், கடைசியில் ஒன்றும் இல்லைன்ட்டான். அவருக்கு பாருங்க 30,000 ரூபா கொடுத்ததுக்கு ஒரு ஓட்டை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன டாக்டர் இவர்? செலவு பண்ண காசுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சேன். இன்னும் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க பாருங்க. சந்தோஷம் 30,000 செலவு பண்ணேன், ஒன்றும் இல்லைன்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல வேண்டியதானே? 30,000 கொடுத்தோம், கடைசியில் ஒன்றும் இல்லைன்ட்டார் பிரதர். ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லைன்ட்டார. இவ்வளோ வருத்தம் பாருங்க அவருக்கு. இதுதான் தரித்திர மனநிலைன்றது. நான் சொல்கிறேன், இனி அழுத்தம் அல்ல, இனி ஆனந்தம். ஆமென், ஆமென். ஷேக்லா மாக்கோ டாலா பிரேக்கெட்டேலேரே. எல்லா புத்திக்கும் மேலான ரொம்ப இந்த லாஜிக்காக இருந்து தான் தோற்று போயிட்டீங்க. இனிமேல் மேஜிக்காக மாறுது உங்கள் மைண்ட். நோ மோர் லாஜிக். ஆமென். உங்கள் மைண்டை மேஜிக்காக மாற்ற விரும்புகிறார். ஆமென். உங்கள் மனதை புதிதாக்க அவர் விரும்புகிறார். உங்கள் சிந்தையிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆமென். அதனால தான் பாருங்க, ஆண்டவரே ஜோக் அடிக்கிறார். உனக்கு ஒரு பாட்டியை கூப்பிட்டு உனக்கு குழந்தை பிறக்க போதுன்னா எப்படி இருக்கும்? இந்த பாட்டி சிரிச்சிருச்சு, இதுதான் எனக்கு வேணும். கடைசியில் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? எல்லாரும் சிரிக்காரு. நீனும் சிரிச்ச பிறக்க பேர குழந்தை பேர் சிரிப்பு. ஆமென். சாவு வீட்டில் போய் என்ன பண்ணுறாரு? சிரிப்பு உண்டு பண்ணுறாரு. எல்லாரும் அழுதுகிட்டு அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க. இவர் போய் சொல்கிறாரு, அவள் வந்து தூங்கிட்டுலாம் இருக்கா அப்படின்னு. எல்லாம் சிரிச்சிட்டாங்க. அவள் நித்திரையாய் சிரிப்பு வந்துடுச்சா? அப்போ அற்புதம் தான். உங்களுக்கு புரியுதுங்களா? முதல்ல சபையில் 10 பாட்டு படித்து, கடைசி பாட்டை வேகமாக படித்து, இதெல்லாம் இல்லாமல் சந்தோஷத்தின் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணாலே எல்லா மிரக்கிள்ஸும் நடக்கும். எப்படி சொல்கிறார் பாருங்களேன். என் ஜெப வீட்டிற்கு அவர்களை கொண்டு வந்து அங்கே அவர்களை கர்ச்சிப்பு வைத்து துடைத்து மூக்கையெல்லாம் வடித்து கதறி கதறி அழ பண்ணுவேன். இல்லைங்க, என் ஜெப வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். நான் சொல்றேன், என்னைக்கு கடவுளுடைய ஜனம் சபை சந்தோஷமாயிட்டோ அன்னைக்கே செழிப்பா மாற ஆரம்பிச்சு. The secret of prosperity is joy. It is happiness. Amen. செழிப்பின் ரகசியம் சிரிப்பு. ஆமென். பொன்னகையை இழுப்பது புன்னகை. ஆமென், ஆமென். நீங்கள் மகிழ்ச்சியாக மட்டும் இருங்க, யூ வில் அட்ராக்ட் எவ்ரிதிங். நிறைய நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. சில பேர்லாம் ஓடிடுவாங்க, ப்ரெஷலாட்னு கிளம்பிடுவாங்க. ஏன்னா இவர் கூட 10 நிமிஷத்துக்கு மேலே நம்மளாக இருக்க முடியாது பிரதர். இருப்பார் உருன்னு. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இன்னொருத்தர் இன்னும் உருன்னு இருக்கிறாரு. ஏன்னா நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். அனாயிண்டிங் கூட கூட உருன்னு ஆள் மாறிட்டே இருக்கிறார். அதனால தான் உருவே அவர் கூட சேர்றது கிடையாது. கடைசியில் நான் கத்தரோடு இருக்கிறேன். கத்தரோடு மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும். ஆனால் கத்தரோ ரொம்ப நாள் இருக்க முடியுமான்னு தெரில. சில பேர் கத்தரே சோகமாக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பைபிள் போட்டு ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு சும்மாவை போட்டிருக்கு. நான் வரும்போது சந்தோஷமா வந்தேன்டா, என்னையே துக்கமா அனுப்பிடியாடா. நான் போய் திரித்துவத்தில் மறுபடியும் ஒரு டான்ஸை போட்டு வரேன் அப்படின்னு ஆவியானவர் திரும்ப போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி ஆவியானவருக்கே டஃப் கொடுக்குற ஆள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. உங்க ஜபத்துக்கெல்லாம் பதில் வந்துடும். ஆமென். இன்னைக்கு வருதுங்க. ரொம்ப நாளா பண்ண ஜபத்துக்கெல்லாம் பதில் இன்னைக்கு வருது. இன்னைக்கு வருது. இன்னைக்கு வருது. மாக்காலா பிராசேட்டே லேப்ரே. ஆமென். நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு.
அவர் உன் ஜெபங்கள் கூட போடல, உன் மனசுல நினைச்சா கூட நடந்துரும். தட்ஸ் a secret my friend. நீ சந்தோஷமா இருந்தன்னா நீ ஜெபம் பண்ணா மட்டும் இல்ல, நீ நினைச்சாலே நடக்கும்ன்ற. இங்க ஜெபம் பண்ணாலே நடக்க மாட்டேங்குது. ஆனா கடவுள் உங்களை எந்த மண்டலத்தில் வாழ வச்சிருக்காருன்னா, புள்ள நீ நினைச்சாலே நடந்துருன்றார். ஆமென். நீ திங்க் பண்ணாலே நடக்கும். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உனக்கு செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன். ஆமென். நினைச்சாலே நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நினைச்சாலே நடக்கும். ஆமென். ஜெபம்ன்றது நாம் நினைக்கிறத வெளிப்படையாக கொண்டு வர்ற ஒரு காரியம்தான். ஆனால் இதுக்குடைய ரகசியமே என்ன சொல்றாரு? நீ மனமகிழ்ச்சியா இரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்யப்படும். எல்லாமே I will give you the desires and petitions of your heart. உன் மனம் என்னெல்லாம் வாஞ்சிக்கோ எல்லாம் உனக்கு நான் தரேன் அப்படின்றார். இதான் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், ஆனந்தமா இருங்க. இது சூழ்நிலை கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம் என்பது சூழ்நிலை அல்ல, அது ஒரு மனநிலை. நிறைய பேர் என் சூழ்நிலையெல்லாம் பார்த்தா சந்தோஷப்படுத்த மாதிரியா பிரதர் இருக்கு. கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றணும் பிரதர். இல்லை, கர்த்தர் உங்கள் மனநிலையை மாற்றணும். புரியுதா உங்களுக்கு? சூழ்நிலையெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் மனநிலை கரெக்டாக இருந்துச்சுன்னா காற்று புயல் அடித்தாலும் இயேசு போயிட்டே இருந்தார் பாருங்க, அப்படி போயிட்டே இருப்பீங்க. ஆனால் சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா என்ன தெரியுமா? நான் போகிறேன், இன்றைக்கி எந்த காற்று அடிக்கக்கூடாது, எந்த புயலும் வரக்கூடாது, யாரும் வீட்டை விட்டு கிளம்பக்கூடாது. ஏன்னா நான் வண்டி விட்ட போகிறேன். இப்படி இருந்தால் எப்படி? இப்படி இருந்தால் ஒன்றுமே நடக்காது. அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் ஒர்க்ஸ். அப்படி வேலை செய்யாது. கடவுள் உங்கள் மனநிலையை மாற்றுவார். உங்கள் மனநிலை மாறினா சூழ்நிலையிலே வெற்றியை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சி தான் ரகசியம். ஆமென். சந்தோஷமாய் சம்பாதியுங்கள். அப்படிதான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதுல என்ன கிடையாது? வேதனை கிடையாது. வேதனையோடு நான் வெற்றி பெறுவேன்றது உலக தத்துவம். உலக தத்துவம் என்ன சொல்லுது? நோ பெயின் நோ கெயின். ஆனா எனக்கு என்ன? என் பெயினை பூரா அவர் சுமந்தாரியா, எனக்கு கெயின் தாயா. ஆமென். வழிகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை, வேர்வைகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை. இது உலகத்தின் மொழி. அதில் ஒருத்தன் புதுசா வேற சேர்த்துருக்கிறான், நோ கிராஸ் நோ கிரவுன். எப்படி? நோ கிராஸ் நம்ம ஆளுக்கெல்லாம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தியாலஜி ரொம்ப படிச்சால. நான் சொல்றேன், கிராஸ் அவருக்குங்க, கிரவுன் எனக்குங்க. ஆமென். சிலுவையை என் ஆண்டவர் சுமந்தார், எனக்கு கிரீடங்களை சூட்டி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், அழுத்தம்ன்றது உங்ககிட்ட எதையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு தடையாய் அது இருக்கிறது. ஆனந்தம்ன்றது தடையாக இருக்கிறத கூட உங்க பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவியாக அது இருக்கிறது. ஆமென். அதனால தான் நீங்கள் வெற்றியாக இருக்கோ தோல்வியாக இருக்கா, சூழ்நிலை எப்படி இருக்கோ, சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்றதுக்கு உங்கள் மனதை தேவ ஆவியின் உதவியை கொண்டு, வார்த்தையை கொண்டு பழக்குவிக்க வேண்டும். ஹாப்பினஸ் இஸ் a habit. Happiness is not a situation, it is a choice. இது எத்தனை பேர் புரியுது? ரொம்ப வேகமாக பேசுகிறேன்னா எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம் என்பது சூழ்நிலை அல்ல, ஒரு மனநிலை. ஆமென். சந்தோஷம் என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் எப்படி இருக்க போறேன்னே தெரியல பிரதர். ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு வெளிச்சம் தேவையில்லை, உங்களுக்கு தான் தேவை. ஆண்டவருக்கு தான் வெளிச்சத்துக்கே வெளிச்சமா? ஆண்டவருக்கு தான் வெளிச்சம் இல்லைங்க. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே இது நான் எடுக்கிற இது ஒரு தீர்மானம். இட் இஸ் a decisions. ஆமென். இட் இஸ் a decisions. பவுல் சொல்றாரு, சந்தோஷமாய் முடிஞ்சா இருங்கள். முடிஞ்சா சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஜெயில இருந்து சொல்லுதாரு.
சிறைச்சாலையிலிருந்து எல்லாரும் நல்ல சிரிப்பாவோடு இருங்கள் அப்படின்னா எப்படி இருக்கும்? வழக்கமாக சிறைச்சாலையில் இருக்கிற ஆளுக்கு தான் வெளியில் இருக்கிற ஆட்கள் போய் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக நல்ல வக்கீலை பிடிச்சி மீன் கட்டல்லே இல்லாட்டனாலும் அந்த மீன் என்ன பண்ணிடுவோம், வாங்கி கொண்டு வந்து உங்களை வெளியில் கொண்டு வந்துடுவோன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் இருக்கிற ஆட்கள்லாம் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு இருக்கிறது சிறைச்சாலை, பேசுறது பூரா சிரிப்பு மகிழ்ச்சி. That's the power of the Holy Spirit. That's the power of the God's word. That's the power of the presence. Amen. It's not an ordinary thing. It's extraordinary things. தாவீது சொல்றான், அவர்களுக்கு திராட்சரசமும் எண்ணெயும் பெருகியிருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில். பாருங்க, திராட்சரசமும் எண்ணெயும் பெருகுனா சந்தோஷம் வருதுன்னு சொல்ல, பெருகியிருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை விட, அப்படின்னா என்ன, மெட்டீரியல் தர்ற சந்தோஷத்தை விட நீர் தருகிற சந்தோஷம் பெரியதா இருக்கிறது. ஆமென். இது விளங்குச்சுன்னா மெட்டீரியல் உங்க காலில் விழுங்க. ஆமென். இது புரிஞ்சுச்சுன்னா you will attract wealth. ஜனங்களையும் நீங்க கவருவீங்க, பணங்களையும் கவருவீங்க. ஆமென். ஏன்னா ஆனந்தம் தான் ஆவிக்குரிய மண்டலம். ஆமென். Joy is a frequency of spirit realm. It's a frequency. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்போ என்னவா இருக்கு? நீதியும் சமாதானமும். பாருங்க, 3 மேட்ரு சொல்லியிருக்குது. ஒன்று நீதி, சமாதானம், சந்தோஷம். அப்போ 3ல் 2 பங்கு என்னதுதான்? ராஜ்யமே எப்படி தான் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல சமாதானம் இருக்குன்னு அர்த்தம் ராஜ்யம் வந்திருக்குன்னு அர்த்தம். சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அங்கே என்ன வந்திருக்குது, அப்பன்னா என்னமோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஹாப்பி அந்த இடத்துல இருக்குது, ஜாய் அந்த இடத்துல இருக்குதுன்னா நான் சொல்றேன் அங்க ராஜ்யம் வந்திருக்கிறது. ஆமென். அங்க ராஜ்யம் வந்திருக்குதுங்க. ராஜ்யம் வந்திருக்குன்னு அர்த்தம் அங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதனாலதான் ஒரு வயோதீபனை சிரிக்க வைக்கிறாரு, ஒரு மரண வீட்டில் சிரிப்பை கொண்டு வர்றாரு. இயேசுவின் மேல இருந்த தைலமே வேதவசனம் சொல்லுது ஆனந்த தைலம். ஆமென். எபிரேயர் 1:9 சொல்லுகிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறபடியினால் உம்முடைய தோழரை பார்க்கிலும் அவர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். the oil of gladness. எல்லாம் சொல்லுங்க, the oil of gladness. I speak in this morning, இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல, Father, in the name of Jesus, I open that realm, I speak that realm, the oil of gladness. லேக்ரமா ஷடலா பிரேக்கே. இந்த இடத்தை விட்டு போகும்போது நீங்க சந்தோஷமா போயிட்டீங்கன்னா ப்ராஸ்பரிட்டி ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஓ ஓ எல்லாம் சொல்லுங்க, ஆனந்த தைலம். எங்க ஆவியானவர் வரும்போது கதறி கதறி அழுவாங்கன்னு இருக்காங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஆவியின் கனியில் கண்ணீர்னு ஒன்று இருக்கா? ஆவியின் கனி இருக்குதுல்ல, எத்தனை? 9 இருக்குதா? எதுவும் தொலையிலேயே எண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. 9 கனி, சரியா? இதில் கண்ணீர்னு ஒரு கனி இருக்கா? கவலைன்னு ஒரு கனி இருக்கா? துக்கம்னு ஒரு கனி இருக்கா? இல்லவே இல்லையே. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஆமென். நான் சொல்கிறேன், ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, நீ வீடு கட்டினா தான் சந்தோஷமாக இருப்ப, கார் வாங்கினா தான் சந்தோஷமாக இருப்ப, சர்ச்சு பெருசானா தான் சந்தோஷமாக இருப்ப, ஏதாவது நடந்தால் தான் எதுவுமே இல்லை. ஆவியானவர் வந்திருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறாங்க, இவர் ஏதோ கார் வீடுன்னு சொல்லுவாருன்னு நான் வந்தேனே அப்படின்றாங்க. இல்லை, அதெல்லாம் மேட்ரே இல்லைன்னு சொல்லதுக்கு வந்திருக்கிறேன் நான். ஏங்க, நீங்கள் ஸ்பிரிட் ரெல்மை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மெட்டீரியல் ஒரு மேட்ரே கிடையாது. ஆக்சுவலி ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங்கில் தான் மெட்டீரியல் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்.
நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அப்படியே உயர்த்தி பேசுவாங்க பாருங்க. பணத்தை உயர்த்தி பேச வரல, பணம் என் காலடியில் விழுன்னு பேசிட்டு இருக்கிறேன் நான். அப்போஸ்தலர் காலடியில் பத்திரங்களையும் பணங்களையும் கொண்டு வந்து கொட்டினாங்கன்னு பைபிளில் போட்டிருக்குதுங்க. சகலத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி, சகலத்தையும் கீழ்ப்படுத்தும்படி தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், இனிமே உங்க காலு நெய் வரும், உங்கள் பாதையெல்லாம். ஆமென், ஆமென். இனிமே உங்க கைக்கு சிலது வரலன்றீங்களே, நான் சொல்றேன் உங்க காலடிக்கே வரும்ன்றேன். உங்கள் கைக்கு வராதது கூட இனி உங்கள் காலடியில வந்து விழுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நிறைய விஷயங்கள் உங்க கையில கூட நீங்க பார்க்கல, ஆனா இனிமே அது உங்கள் காலிலே விழும். ஆமென். bless you. ஆமென், ஆமென். விழுன்னு சொல்லும்போது விழுது, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தானே அது? டெமான்ஸ்ட்ரேஷனா இல்லையா? என்னங்க, சிலர் இருக்காங்க, அது அவங்க ஆளே ஒரு 5 பேர் செட் பண்ணி உன் தரித்திர புத்தியில தீய வைக்க 500 போட்டுரு. ஏன்னா அவங்களால நம்ப முடியல, இது இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்ற என்ன பண்ண முடியல, நம்பவே முடியல. ஒருத்தர் சொல்கிறாரு, அது என்னையா, நாங்கள் பேசினா கூல் ட்ரிங்க்ஸ் கூட தர மாட்டேங்காங்க, ஆனால் நீங்கள் பேசுனா கோல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் தர்றாங்க. எவ்வளோ ரைமிங்காக பேசுகிறார் பாருங்க. கத்தி 3 மணி நேரம் பேசினா கூட ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வர மாட்டேக்கு, ஆனால் நீங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினாலே கோல்ட் ட்ரிங்க்ஸாக வருதே எப்படி அப்படின்றாங்க. அதுதான் மாம்சத்தில் செய்கிறதுக்கும் ஆவியில் செய்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆமென். that's a difference. ஆமென். 7 ரதம் பூட்டி போறது ஆகாப், ஆவியானவரே ரதமாய் வைத்து போவது எலியா. அவனை முந்தி கொண்டான். எலியாவின் ரதம் அவனை முந்தி கொண்டு போனது. ஆமென். எல்லாம் முந்தி போச்சு பாருங்க. நான் சொல்றேன், பிந்தின நாட்கள் முடிந்தது. இனி ஆவியின் வலிமையினாலே தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள் முந்தி செல்கிற நாட்களை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இனி பிந்தாதே, இனி எல்லாம் முந்தி செல்லும், எல்லாம் முந்தி செல்லும். ஆமென். பிந்தின நாட்கள்லாம் முடிஞ்சிச்சுங்க, இனிமே முன்னாடி போற நாட்கள். go forward. I tell you in this morning, go forward. ஆமென். நீங்க முன்னாடி போகிற ஒரு நாளுங்க இது. ஆமென். அப்போ மெட்டீரியல் இஸ் குட். காரு, பங்களா, பணம், பதவி எல்லாமே நல்லது, கடவுள் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம கெட்டதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பொன் நல்லது, எல்லாம் சொல்லுங்க, பொன் நல்லது. ஆமென். கடவுள் நல்லதுன்ட்டார், ஆனால் அதை நிறைய பேர் பெரிய ஆள் நினச்சி கெட்டதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கடவுளோட பெரிய ஆள் இல்லை, கடவுளோட பெரிய ஆள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா கடவுள் நல்லதுன்னு சொன்னதை இவங்க காண்டாண்டு காலமாக என்னன்னு பேசிகிட்டு இருக்காங்க, கெட்டது. அப்போ நான் உங்களாம் ஆர்கியூ பண்ணுறதே இல்லை. எப்போ நீ கடவுளோட பெரிய ஆளுங்க, நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், மிஞ்சின நீதிமான், ஓவர் பரிசுத்தம், அந்த மாதிரி ஆயிடுறாங்க நிறைய பேர். நல்லது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து உங்களுக்கு சேவை செய்வதற்கும் அது ஒரு மெட்டீரியலுங்க. பட் யூ ஆர் நாட் எ மெட்டீரியல், யூ ஆர் எ ஸ்பிரிட் பீயிங். யூ ஆர் எ ஸ்பிரிட் பீயிங். நீங்கள் ஆவி மனிதர்களாக இருக்கிறீர்கள். 1000 கோடி வந்தா கூட, ஊருக்கு உங்களுக்கு வீடு இருந்தா கூட, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகளை நீங்கள் ஸ்தாபித்தா கூட, உலகமெங்கும் உங்களுக்கு பிரான்ச்சைஸியை நீங்கள் உண்டு பண்ணா கூட, அது உங்களை திருப்திப்படுத்தாதுன்ற. நான் என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆமாம். ஏன் தெரியுமா? நீங்கள் அதெல்லாம் விட மேலானவங்களா இருக்கிறீங்க. Man, you are greater than the materials. I tell you, man, you are the greater than the material. You are not ordinary person. You are a God class. நீங்கள் தேவரகமானவர்கள். வெறும் பொருள் உங்களை திருப்தி செய்ய முடியாது, பணம் உங்களை திருப்தி செய்ய முடியாது, பதவி உங்களை திருப்தி செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எதாலும் திருப்தி பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் மேலானவர்களாக இருக்கிறீர்கள்.
ஆகையினாலதான் தேவாதி தேவனே இறங்கி வந்து உங்களை திருப்திப்படுத்தும்படியாய், உங்களை போஷிக்கும்படியாய், உங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாய் அவரே இறங்கி வருகிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது, அவருடைய ஆளுகை இறங்கி வருகிறது. ஆமென். You are more than a materials. இது விளங்கினாலே prosperity வர ஆரம்பிச்சிடும். இது புரிஞ்சாலே செழிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஐயா, 1000 கோடியை விட நீங்கள் பெரியவர்களாய் இருக்கிறீர்கள். 1000 ஏக்கர் லேண்டை விட நீங்கள் பெரியவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். ஒரு பெரிய பேலஸை விட நீங்கள் பெரியவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். அதை சொல்றதுக்காக இயேசு இறங்கி வந்தார். அது புரிஞ்சாலே செழிப்பு புரியுதுன்னு அர்த்தம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படுகிறீர்களே. அப்படி சொல்லிட்டு என்ன ஆன்சர் சொல்றாரு? அவர் சொல்றாரு, பூக்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும், ஆகாயத்து பறவை பார்க்கிலும் நீங்கள் அப்படின்னா என்ன? நீங்க வெளியில பார்க்கிற எல்லாவற்றை விட நீங்கள் பெரியவர்களா இருக்கிறீர்கள். You are greater than anything. Amen. You are more than anything. இது உங்களுக்கு புரியும்னா செழிப்பு உங்க காலடியில விழ ஆரம்பிக்கும். செழிப்பு உங்க காலடியில விழ ஆரம்பிக்கும். Amen. You are more than a materials. You are more than a gold. இயேசு இன்னும் பெருசா பேசியிருக்கிறாரு. உலகம் முழுவதையும் எடுத்து தராசுல வைப்பா, இந்த பூமியில் இருக்கிற ஒரு ஆளை தூக்கி தராசுல வை, இந்த ஒரு ஆளு இந்த உலகத்தை விட மதிப்பானார். இது புரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதாங்க. ஆனா நாம நம்முடைய வேல்யூவை இன்னும் புரியாம இருக்கிறோம் பாருங்க. அதுக்கு பேர் தான் தரித்திரம். வாட் இஸ் பாவர்ட்டி? தரித்திரம்ன்றது என்ன? மனிதன் தன் மதிப்பை உணராமல் இருக்கும் நிலைக்கு பெயர் தான் தரித்திரம். பணம் இல்லாதது மட்டும் தரித்திரம் இல்லை. நான் யாருன்றதே தெரியாமல் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்களேன், அதுக்கு பேர் தான் பாவர்ட்டி. தான் யார் என்பதை அவன் உணரவில்லை, தான் எப்பேற்பட்டவன் என்பதை அவன் அறியவில்லை. படைப்புகளின் மகுடமாய் நான் இருக்கிறேன். ஆமென். Man is the crown of the creations. Oh, I tell you in this morning, you are the crown of the creations. நீங்கள் இந்த படைப்புகளுக்கெல்லாம் மகுடமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். ஓ மக்கட்டே லக்ரமேசேகே. இது என்னைக்கு புரியுதோ, இந்த வெளிச்சம் உங்க மேல அடிக்குதுன்னா வெள்ளியும் பொண்ணும் உங்க மடியில கொட்டப்படும். ஆமென், ஆமென். சகலத்தை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீர்கள், சகலமும் உங்கள் பக்கம் வர ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்க மேல வர்றதா முக்கியம். மாகாட்டா லா பிரேக்கெட்டே லீக்ரெமேட்டோ லோ பிரஹான்டி லேக்ரெமான்டே லேப்ரே. அப்போ செழிப்புனா என்ன? என் மதிப்பை நான் உணர்வது. உங்க மதிப்புனா என்ன? 1000 கோடியா? நோ மை ஃப்ரெண்ட். காரா? இது வரைக்கும் ஆண்டோட கிருபையில் 4 புது கார் வாங்கியிருக்கிறேன். 4 புது கார் வாங்கியிருக்கிறேன். கைத்தட்டலாம், தப்பு கிடையாது. அதாவது எனக்கு வயிற்றெரிச்சல் இல்லைன்றதை சொல்லி காட்டுறோம் கைத்தட்டும் போது. அதே நேரத்தில் அதே கிரேஸ் எனக்கும் வரட்டும்னு சொல்கிறோம். கடைசியாக நான் வாங்கின காரு 40 லட்சம். இப்போ நான் வந்திருக்கிற காரு 40 lakhs. இதில் 2 கார் நான் இப்பவும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 கார் கிஃப்டாக கொடுத்துட்டேன் வாங்கின 4 காரில். நல்லா கவனிங்க. ஒன்று புதுசாக பிராண்ட் நியூவாக வாங்கி அப்படி கொடுத்தேன். எனக்கு முதல்ல இயேசுவை ஆண்டவர்னு சொன்ன என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு. ஆமென், தட்டுங்க, தப்பு கிடையாது. ஆமென். இன்னொன்று நான் பயன்படுத்தின காரை நான் கொடுத்தேன். நான் முதல்ல வாங்கின காரை என்ன பண்ணேன்? கொடுத்தேன். என்ன சொல்கிறேன்னா, யுவர் நெட்வொர்த் இஸ் நாட் யுவர் செல்ஃப் ஒர்த். உங்களுக்கு என்ன பொருள் இருக்குதுன்றது உங்களுடைய மதிப்பை தீர்மானிப்பது இல்லை. இப்போ சொல்கிறேன், உங்கள் கையில் 1 ரூபா கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மதிப்பானவர்கள். ஆமென். இதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இதை நீங்கள் உணர்றீங்களா? இது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்க்கக்கூடாது. அக்கார்டிங் டு த வேர்ட். ஆமென். தேவன் சொல்லிவிட்டார். ஆமென். உலகம் நீங்கள் கடனாளின்னு உங்களை சொல்லுது.
கடவுள் சொல்றாரு, நீ ஏன் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற, நீ கொடையாளி. ஆமென். Whose report you believe? Amen. That's a question. That's a question. உங்களுக்கு இருப்பவைகளை வைத்தும் நீங்கள் சாதித்ததை வைத்தும் உங்களை அடையாளப்படுத்துவது தான் இந்த உலகத்தில் இருக்கிற நாலேஜ். ஆனால் இயேசு ஒரு அற்புதமும் செய்யவில்லை. 30 வருடம் வரைக்கும் தச்சனின் மகனாய் வாழ்ந்த இயேசுவை குறித்து பரமபிதா சொல்லுகிறார், நீர் என் நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன். You are my beloved son. I'm well pleased in you. என்னையா இன்னும் ஒரு அற்புதமும் செய்யல, ஊழியமே ஸ்டார்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்றதுக்கு முன்னாடியே நீ மதிப்பானவன். That's a revelation. You are the beloved of God. Amen. எதையாவது அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம், எதையாவது அடைந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடையாளம் உருவாகிறது இல்லை. உங்கள் அடையாளம் தான் ஒன்றை அடைய வைக்கிறது என்பதை இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஆமென். இட்ஸ் நாட், அதாவது நீங்க எதையோ ஒன்று பண்ணாதான் உங்களுக்கு அடையாளம் வருதுன்றது இல்லைங்க. எதையாவது ஒன்று பண்ணாதான் உங்களுக்கு அடையாளம் வருதுன்றது இல்லை. உங்கள் அடையாளம் தான் ஒன்றை பண்ண வைக்குது. பாயிறதெல்லாம் சிங்கம்னு சொல்ல முடியாது. சிங்கம் பாயும். ஹலோ, இதுக்காகவே நான் பாஞ்சு காட்டி எப்படியா சிங்கமாக மாற விரும்புகிறேன் இல்லைங்க. நீங்கள் செஞ்சு மாற வேண்டாம், நீங்கள் செய்யாமலேயே அதைத்தான் நீ காலில் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் 1000 கோடி அடைகிறது இல்லை, அதுக்கு முன்னாடியே நீங்கள் மகா கோடீஸ்வரராக இருக்கிறீர்கள், மகா செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். வித்தவுட் எனி அச்சீவ்மெண்ட்ஸ், எதையும் அடைவதற்கு முன்பாக, ஒரு அற்புதமும் செய்வதற்கு முன்பாக, I am a beloved of God. Amen. You are a God's beloved without any achievement, without any accomplishment. Amen. Amen. Hallelujah. இதுதான் biblical standard of prosperity. அதனால தான் பாருங்க, இந்த உலகத்தில் இப்போ நம்ம ஆட்கள் வந்து யாராவது செழிப்பு பேசுனா என்ன சொல்கிறான், இப்போ பாருங்க அவன் எவ்வளோ காசு வச்சான், தற்கொலை பண்ணி செத்துட்டான், இவன் வைக்காமல் செத்துட்டு இருக்கான். அது இன்னொரு பக்கம். ஆனால் எது உதாரணமாக காட்டுவாங்க பாருங்க, அதை தான் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒருத்தன் பணம் வச்சிருந்தாலே அவன் பணக்காரன் கிடையாது. ஹலோ, பணக்காரனா யார் தெரியுமா? இன்னைக்கு காலையில் இந்த மெய்யான சுவிசேஷத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க பாருங்க, நீங்கள் தான் தான் யார் என்பதை ஒருவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவனே மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். ஆமென். உங்களை நீங்கள் உணர்கிறீர்கள், உங்களை யார் என்று அறிகிறீர்கள், உங்கள் பிதா யார் என்பதை அறிகிறீர்கள், நீங்கள் குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிகிறீர்களே. இந்த அறிகிற அறிவு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் Second Peter chapter 2ல நம்ம படிக்கிறோம் பாருங்க. என்ன படிக்கிறோம்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாமே எது கொண்டு வருதுன்னா இந்த அறிவு கொண்டு வருது. எல்லாம் சொல்லுங்க, knowledge is the key, understanding is the key. ஆமென். எப்படி வரும்ன்றாங்க? எப்படி வரும்னா இப்படி தான் வரும், இங்கே திறந்தா வரும். அப்போ மெட்டீரியலை வந்து குறைச்சி பேசவும், மெட்டீரியல் ஒன்றுமில்லைன்னு பேசுறதும் இல்லை. மெட்டீரியலை விட நீங்கள் மேலானவங்க. யூ ஆர் மோர் தென் அ கோல்ட், யூ ஆர் மோர் தென் அ வேர்ல்ட், யூ ஆர் மோர் தென் எனி திங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றை விட நான் மேலானவனாக இருக்கிறேன். கடவுள் உங்களை தலையாக வச்சிருக்கிறார். அதான் சொன்னார், நீ கீழாகாமல் வாலாகாமல். இப்போ என்னன்னா, ஆன பிறகு தலை இல்லை, நீங்கள் தலைன்றதை புரிஞ்சுக்கோங்க ஆவீங்கன்றேன். அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஐடென்டிட்டி வர்றது இல்லைங்க, ஐடென்டிட்டியிலிருந்து தான் அச்சீவ்மெண்ட் வருது. ஆமென். I tell you, who we are determines what we do. நாம் யார் என்பதுதான் நம் நடத்தையை, நம் வாழ்வை தீர்மானிக்கிறதை தவிர, நம்முடைய நடத்தையும் வாழ்வில் இருந்து நாம் யார் என்ற முடிவுக்கு வர்றது வந்தால் அது ரிவர்ஸ் தியாலஜி மாதிரி, அது பின்னாடி இருந்து வருது. ஒருத்தர் ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கிறான், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறான், இந்த பாருங்க ஒரு மணி நேரத்தில்
இந்த ஒரு 150-200 கிலோமீட்டர் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன்னு இருக்கிறான். சரி ஓகே, 1 மணி நேரத்தில் போனோன்னா திருப்பியும் வந்துடுவான்னு பார்த்தா சாயங்காலமாகி போச்சு. என்னடா ஏன்டா உள்ளாட்டுனா பின்னாடியே வந்திருக்கிறான். போகும்போது முன்னாடி போய்ட்டு ரிவர்ஸ்லேயே வந்திருக்கிறான். இப்போ நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம், ரிவர்ஸ் தியாலஜி. பின்னாடி போய் பார்க்குறது, நீ என்ன செஞ்சுருக்க, அப்போ நீ இப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. அப்படி படிக்கிறதே தப்புன்றேன் நான். முதல்ல நான் யார், நீ இப்படிப்பட்ட ஆள் இப்படி செய்யலாமாடா, புரியுதா உங்களுக்கு? ஐடென்டிட்டியிலேருந்து தான் ஆக்ஷனுங்க. ஆமாம், ஆக்ஷனில் இருந்து ஐடென்டிட்டிக்கு போகக்கூடாது. திருடனை பிடிச்சவங்கலாம் போலீஸ்காரன் கிடையாது. ஹலோ, நானும் காக்கி சட்டை போடாத ஒரு போலீஸ்டா அது மூவியில் சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் அடையாளம் என்பது நீங்கள் ஐஸ்வர்யவான். பாருங்க, 10 நிமிஷத்தில் உங்கள் எல்லாரையும் பணக்காரன் ஆகிட்டேன் பாருங்களேன். அப்போ இந்த கான்ஃபரன்ஸ் ஒர்த்ஃபுல்லா இல்லையா? ஒரு செஷன் முடிக்கிறதுக்குள்ளே நீ யாராகிட்டீங்க பாருங்களேன். வெளியில் போய் பரப்பி விடுங்க. யார் யார் எதெல்லாமோ பரப்புகிறாங்க. முதல் ஒரு செஷன்லேயே எல்லாருமே பணக்காரன் ஆகிட்டாங்கன்னு சொல்லுங்க. அவன் திருன்னு முழிக்கட்டும். ஏன்னா 2 Corinthians 8:9 சொல்லுகிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும், ஆமென் ஆமென், அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம்மின் நிமித்தம் ஆனாரே. அப்போ இயேசு எப்போ தரித்திரானாரு? இயேசு எப்போ தரித்திரானாரு? சிலுவையில் தரித்திரானாரு. எப்போ ஆனாரு? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிட்டார். சரியா? நீங்கள் எப்போ செல்வந்தரானீங்க? ஆனால் நம்ம எப்போ செல்வந்தரானோன்னு சொல்கிறோன்னு தெரியுமா? நான் நல்ல வீடு வாங்கி, நல்ல கார் வாங்கி, நல்ல பெரிய தொழிலெலாம் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்னு சொல்லலான் இருக்கிறேன். அங்கே தான் ப்ராப்ளம். அவர் சொல்கிறாரு, சிலுவையில் நான் எப்போ உனக்காக ஏழையானனோ அப்பமே நீ செல்வந்தனாய் மாறிவிட்டாய். நீ செல்வந்தனா இருக்கிற நீ செல்வந்தன்றதை உணராததுனால யாரா இருக்கிற? ஏழையா உட்கார்ந்துருக்கிற. ஒரு பணக்காரன் ஏழையா இருக்கிறான். முரண்பாடா இருக்குல்ல? அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, பணக்காரன் ஏழையா இருக்கிறானே. அதுதான் நம்ம கதை. நம்ம கதை என்ன தெரியுமா? ஒரு பணக்காரன் யாரா இருக்கான்? முதல்ல தெளிவா சொல்லு, பணக்காரனா ஏழையா? இல்லைங்க, ஒரு பணக்காரன் யாரா இருக்கிறான்? அதுதான் நீ கிறிஸ்தவங்களுடைய கதை. 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே உங்கள் தரித்திரம் ஒளிந்து விட்டது, உங்க தரித்திரம் போய்விட்டது, உங்க நோய் போய்விட்டது. ஆமென். உங்கள் மரணம் நீக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். உங்கள் துன்பங்கள் நீக்கப்பட்டு இருக்கிறது. அவர் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறார். இன்னும் சொல்லட்டுமா? உங்கள் செயலால் நீங்கள் செல்வந்தர் ஆகிறதில்லை, அவர் செயலால் நீங்கள் செல்வந்தர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென் ஆமென். ஏற்கனவே அவர் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால், இதை விசுவாசிக்க முடியும் என்றால், இதை நம்ப முடியும் என்றால், இதை சிந்திக்க முடியும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மெட்டீரியலும் உங்க காலடியில் வந்து விழுகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். First believe you are already rich. எல்லாம் சொல்லுங்க, I am already rich. Makatele brokotaraha. Hallelujah. நாடு வந்தா ராஜா இல்ல, நீங்க ராஜாவா இருக்கிறதுனால நாடு வரும். ஆமென். நம்ம என்ன சொல்றோம்? நமக்கு வீடும் இல்லை, நாடும் இல்லை, நான் ராஜாவா? பைபிள் சொல்லுது நீ ராஜா. அதைத்தான் நான் போன கான்ஃபரன்ஸில் கூட சொன்னேன். உலக மனுஷனுக்கு கூட தெரியுது. அவன் சொல்கிறான், ராஜா. எப்படிடா ராஜா? கோட்டையும் இல்லை. ஆடா பாவிகளா, உங்களுக்கு வந்த வெளிப்பாடு எங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா. அவன் சொல்றான் பாருங்க, கோட்டையும் இல்லை, அப்பவே நான் ராஜா. ஐயா ராஜா, எங்கயா இருந்த?
இளைய ராஜா கோட்டையும் இல்லை. அப்போவே இப்படி எழுதியிருக்காங்க பாருங்க வெளிப்பாடு. சபைக்கு வராத வெளிப்பாடு எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம ஏதாவது வந்தாதான், வெட்டி முறிச்சாதான். சிலர்லாம் நீ இன்னும் ஒன்று விசுவாசியாக கூட ஏற்றுக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ விசுவாசியாக அதுக்கு இன்னும் 6 வருஷம் ஆகும். விசுவாசி ஆகிறதுக்கேவா? சரி ரைட்டு. இன்னும் நீ பூரணமாகலை, சரி ரைட்டு. கட்டேசில் குழிக்கில் போகிற வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஆமாம் ஆமாம், இப்படியே வாழ்ந்துட்டாங்க பாருங்களேன். ஆனால் அவனுக்கு என்ன தாட் இருக்கு பாருங்க. கோட்டையும் இல்லை, கொடியும் இல்லை, நான் ராஜா. இதாங்க சொல்ல வர்றேன் நான் இன்னைக்கு காலையில். எது இருக்கோ இல்லையோ, நீங்கள் ராஜா, நீங்கள் ஐஸ்வர்யவான், நீங்கள் கோடீஸ்வரர், நீங்கள் செல்வந்தர். ஆமென். இந்த உலகத்தில் எல்லாரும் பணக்காரன் எப்படி ஆகுறான் தெரியுமா? இந்த உலகத்தில் யாராவது ஒரு பெரிய பணக்காரன், ஒரு 100 மில்லியன் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அவங்கள கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்றாங்க பாருங்க, செல்ஃப் மேட் மில்லினியர். செல்ஃப் மேட் மில்லினியர் அப்படின்னா என்ன? இவரே இவருடைய முயற்சினாலும் இவருடைய செயலினாலும் இவர் யாரானார்? ஆனால் இவர் முயற்சியும் செயலும் நாளைக்கு போச்சுன்னா ஏழை ஆயிடுவார். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய செயலால் we are God made millionaire. We are not a self made millionaire, we are a God made millionaire. Amen. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் செயலால், இயேசுவின் கிருபையால், இயேசு செய்து முடிக்கப்பட்ட கல்வாரி புண்ணியத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஐஸ்வர்யவான். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். முதல் செஷன்லேயே நீங்கள் ஐஸ்வர்யவான். ஆமென் ஆமென்.